ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. என்னடா இப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் இருக்கக்கூடிய என்னுடைய தோட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் மரம் இருக்குது, செடி இருக்குது, என்ன வளர்க்குறோம், என்ன மாதிரி ஃப்ரூட் பேரிங், வெஜிடபிள் பேரிங் ட்ரீஸ்லாம் வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தோட்டத்தை பார்க்க போகலாமா? ரெடியா? வரீங்களா? வாங்க எங்க கூட தோட்டத்தை பார்க்க போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து நாங்கள் பெரண்டை செடி வச்சுருக்கோங்க. ஏன்னா எங்கள் மாமியார் நிறைய ஊறுகாய் போடுவாங்க, பூண்டு பெரண்டை போட்டு ஊறுகாய் செய்வாங்க. அதுக்காகவே துவையல் செய்வோம், அதுக்காகவே பெரண்டை வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் கொண்டைப்பூ, இந்த கொண்டைப்பூவே நான் வந்து ஆரஞ்சு, ஒயிட்டு, ரெட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து துளசி செடி இருக்குது, அரளிப்பூ செடி இருக்குது, அரளிலையும் எல்லா கலரும் வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு ரோஜா செடி, அப்புறம் வந்துட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு குட்டி, அது என்ன பூ பேருன்னு எனக்கு தெரியலங்க. ஆல்மோஸ்ட் லைக் அது மல்லி மாதிரியே இருக்கும், குண்டு மல்லி மாதிரியே இருக்கும். ஆனால் அது மல்லி இல்லை, ஒரு ஒயிட் கலரில் அடுக்காக இருக்கும் அது, அந்த மாதிரி ஒரு பூ. அப்புறம் செம்பருத்திலேயே ஒத்த செம்பருத்தி, அதுக்கப்புறம் அடுக்கு செம்பருத்தி, அதெல்லாமும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்களேன் க்ளோஸ்அப்பில் அந்த பூவை. அது மாதிரி ஒயிட் கலரில் நல்ல ஒரு லோட்டஸ் மாதிரியே இருக்கும். குண்டு மல்லி எப்படி பூத்தா அப்படி இருக்குங்க, அந்த மாதிரி பூச்செடி. அரளி நிறையவே இருக்குது, துளசி, அப்புறம் வந்துட்டு இது மஞ்சள், அந்த குண்டு பூ சொன்னேன் இல்லையா, அந்த பூ, அதெல்லாம் நிறையவே வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து ஒத்த செம்பருத்திங்க, அந்த ஆரஞ்சு கலர் குண்டு பூ. இது இட்லி பூன்னு சொல்கிறாங்க. குண்டு மல்லியும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேன்ஸ், அழகுக்கான ஒரு செடி தாங்க. நல்லா ஃபேன் மாதிரி, விசிறி மாதிரி, நல்லா பெருசாக, நல்லா இதாக இருக்கும், நல்லா காற்று வருங்க அது அசைஞ்சா. அதுக்காகவே வச்சுருக்கேன். இது வந்து இது அடுக்கு மல்லி, அடுக்கு செம்பருத்தி, ரோஜா பூ, அதுவும் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் பூமியிலையும் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சல் கம்மியாக தான் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் கிறிஸ்மஸ் ட்ரீ. துபாயில் நாங்கள் காசு கொடுத்து வாங்கினோம். நாங்கள் இங்கே வைக்கும் போதே நாங்கள் இதை பிளான் பண்ணி தான் வச்சோம், நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணலாம் வெளியே அப்படின்னு சொல்லி தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சோம். நேச்சுரல் கிறிஸ்மஸ் ட்ரீ. செம்பருத்தி, அரளி, இந்த குண்டு இது செம்பருத்தி, அப்புறம் வந்து இந்த இட்லி பூ, இதெல்லாம் மெயினாக வச்சதே வந்து நம்ம இங்கே கடவுளுக்கு வைக்கலாம் அப்படின்ற, ஈவினிங் நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஆல்டரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நாங்கள் மெயினாக அந்த பூ வச்சோம். அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த கொன்னை
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லாகவே நாங்கள் தென்னை மரம் வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சப்போட்டா மரம். செம்ம டேஸ்ட். நம்ம தோட்டத்தில் விளையிறதுனால எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நாங்கள் அதோட ஓன் இந்த எரு மண்ணில் இருக்கிற சத்து அப்புறம் எரு தான் போட்டு நாங்கள் நேச்சுரல் எரு போட்டு தான் வளர்க்குறோம். பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காய். இது ஆண் மரம்னு நினைக்கிறேங்க. நாங்களும் எப்படியாவது நெல்லிக்காய் வரும்னு நினைக்கிறோம், ஆனால் நெல்லிக்காய் அது வரைக்கும் வரலை. அதனால் இது வந்து பச்சை மரமாக இருக்கிறதுனால வெட்டுறதுக்கும் மனசு வரல. இது ஆண் மரம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் லேட்டாக தான் கொடுக்குமான்ட்டு. இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துச்சு, பட் நாட் பேரிங் எனி ஃப்ரூட். இது பலா மரங்க. இது நாங்கள் கேரளாலேருந்து வர வச்சோம். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, பலா மரத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது, தண்ணி வந்து இது பண்ணக்கூடாது, ஸ்லோப்பாக தான் இருக்கணும், ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சு ஹையாக ரைஸ் பண்ணி தண்ணி வந்து, ஏன்னா இங்கே தண்ணி பிளாக் ஆகும், மழை காலத்துலலாம் தண்ணி தேங்கும், அந்த மாதிரி தேங்கக்கூடாதான் பலா மரத்துக்கு. அழுகிடுமா, ஏன்னா 2-3 வச்சு போயிடுச்சுங்க. அதனால் கேட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பலா மரம் வச்சுருக்கோம். இது ஒரு எலுமிச்சம்பழ மரம். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கூட தென்னை மரம் வச்சுருக்கோம். இது ஒரு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய். இதெல்லாம் நல்லா காய்க்குதுங்க, அரை நெல்லிக்காய். ஆகஸ்ட் செப்டம்பர்லலாம் வந்தால் நல்லா காய்கள் கிடைக்கும். என்னம்மா எல்லா கோழிகளும் பார்த்தீங்களா எல்லாம் என் பின்னாடி வந்துச்சுன்னா, நான் அதுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போடுவேன். அதனால் நான் வந்தோடனே என் பின்னாடியே வந்துடுச்சிங்க. ஓ எல்லா குட்டி எல்லா குட்டி இல்லை அப்படியே அதில் போட்டு அது மீதி எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே மக்கிடும். ஓகேங்களா? இந்த பதிவு இது சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழம் ஓகே. இதுவும் வந்து நெல்லிக்காய் மரம். இந்த மாங்கன்று மாங்காய் விழுந்து கண்ணு போட்டுருக்கு. மாங்கன்று இங்கே ஒரு மாங்காய் கல். எல்லாம் மரத்துலேருந்து மாங்காய் விழுந்து போட்டுருக்கு. பாருங்க, மாமரம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. இதெல்லாம் மாங்காய் மரங்க. டிஃப்ரெண்ட் வருது. பங்கனப்பள்ளி, அப்புறம் வந்து பங்கனப்பள்ளி, அப்புறம் வந்து மூக்கு மாங்காய், அப்புறம் வந்து நாட்டு மாம்பழம், ரஸ்தாளி, இந்த வெரைட்டிலாம் வச்சுருக்கோம். ஒன்று ஒரு வெரைட்டி. மாங்காய் சீசன் ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? க்ளோஸ் அப்பில் காட்டிகிட்டு இருக்கேன் மாங்காஸை.
பாருங்க மக்களே, மாங்காவை நாக்கில் ஊறுதா. இதுக்காக தாங்க நாங்கள் இந்த தோட்டத்துக்கு வருவோம். உங்களுக்கு தேவையான பழங்களை, பிடித்த பழங்களை நாம் மாதுளை, மூக்கு மாங்காய், இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாகவே நாங்கள் பழுத்து விட்டுருவோங்க. இது கிடைத்த ஒரு மாம்பழம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா? அவங்க மரம், கருவேப்பிலை செடி, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் ஒரு மாம்பழம் வேண்டுமென்றான். அந்த பாட்டு ஞாபகம் வருது. இது வேப்ப மரம். அங்கே பறிச்சுக்கோங்க. இது வந்து இதுங்க கடரங்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் ஒரு எலுமிச்சம்பழம் வெரைட்டி தான், ஆரஞ்சு. பாருங்க குட்டி குட்டியாக இருக்கா ஆரஞ்சஸு. பாருங்க நிறைய இருக்கு குட்டி குட்டியாக. க்ரீன் ஆரஞ்சு. ஒரு முருங்கை மரம். ஒரு நாள் இதுலேருந்து மாங்காய் பறித்து உங்களுக்கு மாங்காய் துவையல் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? எலுமிச்சம்பழமும் மாங்காவும் எல்லா சீசன் சப்போட்டாவுங்க கிடச்சிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. இந்த கொய்யா மரமும் போயிடுச்சு. அதில் என்னுடைய சப்போட்டா மரம். சப்போட்டா தெரியுதா? சப்போட்டா மரம் பெருசாக ஒன்று இருக்கு. சப்போட்டா இவர் பார்த்துட்டு வந்துட்டா. எலுமிச்சை பழம் ஓகேங்களா? தெரியுதா? எலுமிச்சை மரம். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நாங்கள் இது வாழை மரம் வச்சுருக்கோங்க. வாழை, வெத்தலை கொடி, அப்புறம் வந்து ஒரு கொய்யா மரம், கொஞ்சம் வந்து ஒரு முருங்கை மரம், இதெல்லாம் வச்சுருக்கோம். 3 நல்ல கொலை தள்ளி இருக்குங்க. 3 கொலை தள்ளி இருக்குது எங்களோட வாழை மரம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அந்த பச்சை பசேல்னு பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க. நம்ம வீட்டில் வளர்கிற செடி கொடின்னு பார்க்கும்போதே மனசில் ஒரு திருப்தி இருக்குது. இதை ரசிக்கவும் இதை அனுபவிக்கவும் தான் நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃபேமிலிஸ். டேக் கேர்.